ரைட் பண்ணும்போது போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்களா, சென்ட்ரு போர்ஷனாக அப்ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தாலுமே ஓட்டும்போது நமக்கு இந்த R15லாம் ஓட்டும்போது எப்படி இருக்கும், லைட்டாக பெண்ட் பண்ணி தானே ஓட்டுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடிங் போர்ஷன் தான் கிடைக்கிது ஓட்டும்போது. ஏன்னா நல்ல டேங்க்குமே வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக அதுக்கு வந்து ரொம்பவே ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்ஸ் தான் நல்லா டாலாகவும் வைடராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிக்கும்போது நல்லா வைடாகவும் ஹைட்டுமே வந்து கொடுத்துருக்கனால அது வெஹிக்கிளோடைய ஹைட்டு கம்மி, ஆனால் இந்த ஹேண்டில் பாரோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் சூப்பரான ஒரு ரைடிங் போர்ஷன் கிடைக்குது, அந்த கம்ஃபர்ட்டுமே கிடைக்குது. நமக்கு வந்து இந்த ரிஸ்ட் எல்லாமே வலி எதுவுமே தெரியல, ஷோல்டர் ரிஸ்ட் எதுக்குமே வந்து வலி தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் நமக்கு 5 இன்ச்சஸில் ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய கிராஃபிக்ஸ் எல்லாமே கூட சூப்பராக இருக்குது. F77 நீங்கள் மென்ஷன் பண்ணதாக இருக்குங்க, F77 சூப்பர் ஸ்ட்ரீட். ஸோ கோ பேலிஸ்டிக். ஸோ இந்த மாடல் நேமை மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து LED டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க, TFTயாக 5 இன்ச்சஸில் TFT டிஸ்பிளே. அண்ட் இங்கே எல்லாமே நமக்கு வந்து லைட்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS ஆனில் பண்ணது, இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்ஸ் ஆனில் இருக்கிறதெல்லாம் லைட்டில் பார்க்க முடியும். அண்ட் இங்கே நமக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் இதெல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு, அதனால் அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு சின்னதாக இருந்தாலுமே சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் வண்டியை ஓட்டும் போது. அண்ட் இதை வந்து ஹேண்டில் பண்ணுற கீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டில் பாரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான இதுவும் ரைட் மூட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்விட்சுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை வந்து இப்போது சைட் ஸ்டாண்ட் போட்டுருக்கு, அதனால் ஆன் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டு நம்ம வந்து இதில் 2 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா வெஹிக்கிள் ஆன் ஆகிடும். அண்ட் அதை வந்து சிங்கிள் ப்ரெஸ்ஸாக பண்ணோன்னா ரைட் மூட்ஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் இதை நம்ம இப்படி வெளியில் இழுத்தோன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நமக்கு ஓகே, நாட் ஓகே, ரைட்டு, லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் இது இன்னொரு விஷயமாகவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது என்னென்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், R4ன்னு போட்டிருக்கா. இதை வந்து அப் டு 9 வரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி டிக்ரீஸும் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ. ஸோ ரைட்லனா இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னா வந்து அது ஒன்றும் கிடையாது. அது வந்து என்னென்னா இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லையா. ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வண்டி வந்து இன்ஸ்டண்ட்டான பிக்கப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஐசி இன்ஜின் ஓட்டக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து அபோவ் 600 cc வெஹிக்கிள்ஸ்னால் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டியில் கிடைக்குது. பொதுவாக எலக்ட்ரிக்கில் வந்து நமக்கு அந்த 2 செகண்ட் டிலே தெரியும். த்ராட்டில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 2 செகண்ட் டிலே வந்து எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த வெஹிக்கிளில் அந்த டிலே வந்து இல்லை. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே இந்த வெஹிக்கிளை பிடிச்சதுக்கு காரணம்.